இன்று மதியம் 12:32 இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் ஒரு முதல் மைல்கல் அரிமா சங்கங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரங்கில் நமது இந்திய இளைஞர் டேனியல் சூர்யா ஒரு வெற்றிகரமான உலக சாதனை படைத்திருக்கிறார். 100 மணி நேரம் தொடர்ந்து 2000 துணிகளை சலவை செய்து ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு முன்பு நிகழ்த்தப்பட்டிருந்தது யூகேயில். அதை முறியடித்து 26 மணி நேரத்தில் 2050 துணிகளை சலவை செய்வதை கடந்து இன்று ஒரு புதிய மைல்கல்லை நிலைநிறுத்தியிருக்கிறார் டேனியல் சூர்யா. இந்த நிகழ்வு ஒரு இந்தியனாக, ஒரு இந்திய குடிமகனாக ஒவ்வொரு குடிமகனும் தன் தோள்களை உயர்த்தி கொள்ள வேண்டிய தருணம். இதுவரை இந்தியர் எவரும் வெளிநாட்டவர் செய்த சாதனையை முறியடித்ததில்லை என்பது வரலாறாக இருந்தது. இன்று அது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது சூர்யாவால். இந்த சூர்யா இதை எதற்காக செய்தார் என்றால், கண் தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரே நோக்கத்திற்காக தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய உணர்வுகளையும் மொத்தமாக செய்து இந்திய தாய் திருநாட்டை தலைநிமிர வைத்திருக்கிறார் சூர்யா. கண் தானம் என்பது நமக்கு இன்றியமையாத ஒன்று. இந்திய நாட்டில் 15 கோடி பேர் கண் இழந்தோர் இருக்கின்றார்கள், கண் இல்லாதவர்கள். அவர்களில் 4.5 கோடி மக்கள் கண் தானம் கிடைத்தால் கண் பார்வை பெறும் வாய்ப்பு உள்ளவர்கள். அந்த சூழ்நிலையில் இன்று இந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 4.5 கோடி பேரில் 60% குழந்தைகள். இந்த 60% குழந்தைகளில் தமிழகத்தில் மட்டுமே 33,000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த அவல நிலை மாற வேண்டும். இது ஒரு பெரிய விழிப்புணர்வு புரட்சியாக இந்திய நாட்டில் எடுக்கப்பட வேண்டும். தொலைக்காட்சி நண்பர்களே, உங்களிடம் ஒரே ஒரு கோரிக்கை. தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உங்களது உதவியோடு ஒவ்வொரு வீடுகளுக்கும் எடுத்து சென்று ஒவ்வொரு குடிமக்களும் தங்களது குடும்பத்தில் ஏற்படும், மனிதன் என்றால் மறைவுன்னு ஒன்று உண்டு, அந்த மறைவு என்று ஏற்படுதோ அன்னைக்கு ஒரு கண்ணை தானமாக கொடுக்கணுன்ற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் வரணுன்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். இது ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சென்றடையணும். இந்த நிலை நமக்கு தொடர்ந்துச்சுன்னா இதன் மூலமாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். மத்திய மாநில அரசுகள் இதை சட்டமாக்குமே ஆனால் 1 மாதத்திற்குள்ளாகவே நமது இலக்கு எட்டப்பட்டு இந்திய நாட்டில் பார்வையற்றோர் இருக்கிறார்கள் என்ற நிலை மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த நிலை மாறுவதற்கு வேறு அரசுகள் வழிவகை செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். பொம்பளைங்க ஒதுக்கிற இடத்துல லைட்டை போடுற மடையா, சுடுகாட்டில் போய் செத்து போனதுக்கப்புறம் அந்த போனதுக்கு எலும்பு எடுத்து அது இதெல்லாம் சுவாசிக்கு என்ன கேரக்டர்னு தெரியல. அகோரியோட போய் 10 நாள் தங்கிட்டு வந்திருக்கான். அகோரிகள்னு சொன்னா பொணந்திங்கிற ஆளு, செத்து போன பொணந்திங்கிற அகோரின்னு பேர். பாலாவுக்கு இவன் அண்ணன். 2 ஆண்டி பண்டாரர் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கானுங்க. ராஜமுருகன் கிட்ட இருக்க அனுபவத்துக்கு அவன் 500 படம் எடுக்கலாம். தயவுசெய்து மகனே 500 எடுக்க வேண்டாம், ஒரு 50 படம் எடுறான். அவ்வளவு விஷயம் இருக்கு.